பிரைஸ் தி லார்ட். திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை 9 முதல் இரவு வரைக்கும் 9 வரைக்கும் நம்மளுடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம். சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். 3ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் சரியை 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி, அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, ஆப்ரேட் பண்றது எப்படி, அதே போல ஆவியின் கனி, அந்த கனியில வளர வேண்டியது எப்படி, வேத ஆய்வு, சுவிசேஷ புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலின் புஸ்தகம், அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும். உங்களோட அழைப்பு என்ன, உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, அப்புறம் அடிப்படை உபதேசம், சாபங்களும் ஆசீர்வாதங்களும், இவைகள் எல்லாமே நாங்க கவர் பண்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவர் செய்கிறோம். ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். காலை 9 முதல் இரவு 9 வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேட் கொடுத்துருவோம். நீங்க தங்கி கொள்ளலாம். வரும் பொழுது ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட், உங்களுடைய பிளேட், இந்த 3 மட்டும் மறக்காம கொண்டு வாங்க. அதுபோல உங்களுக்கு 3 வேளை ஆகாரங்கள் நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா நலக்கரணைகளும் செய்யப்படும். ஸோ வாங்க, சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். நாங்க எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். 20க்கு மேல நாங்க எடுக்க மாட்டோம். ஏற்கனவே 75% ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு. ஆகையினால அதை அனௌன்ஸ் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு, 9841833562. என்னுடைய மனைவியினுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற 15 நாள் வேத பாட வகுப்பு. மறந்து விடாதிருங்கள். 15 நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்கள் அக்கினி ஜுவாலையாய், கிருபை பெற்ற பாத்திரமாய், தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். மார்னிங் 9 to night 9 வரைக்கும் எப்படி உட்காரலாம் நினைக்காதீங்க. டைம் போறதே தெரியாது. படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாமதிக்க வேண்டாம், உடனே பதிவு செய்யுங்கள். அதனுடைய ஃபீஸ் 5000 சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஃபீஸுக்காக நடத்தல, தேவநாமத்தின் மகிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள். பல லட்சங்களை தொடுகிறதற்கு கர்த்தர் உங்களை தூதனாய் வைப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். யார் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. பாருங்க, தைலத்தை கையில் எடுக்கிறான், தைலத்தை தலையின் மேல் வார்த்துகிறான், முத்தம் செய்கிறான். தைலத்தை கையில் எடுக்கிறான். சாமுவேல் கையில் எடுத்தது என்ன? அபிஷேக தைலம். உங்கள் கையில் இருப்பது என்ன? உங்க கை ஒரு அபிஷேக தைலமாய் மாறட்டும். உங்களுடைய கை ஒரு அபிஷேக தைலமாய் மாறட்டும். நீங்க தொட்டா அபிஷேகம் இறங்கணும். நீங்க கை நீட்டுனா அக்கினி பாய்கணும். நம்முடைய 2 கைகளும் கர்த்தருடைய அபிஷேக தைல குப்பியாக கர்த்தர் மாற்றுவாராக. லட்சங்களை, ஆயிரங்களை அபிஷேகம் பண்ணுகிற கைகளாய், விரல்களாய் மாறட்டும். சுவாசிக்கிறீரா? அபிஷேகம் பெற்றவராய் அல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவனாய். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் அபிஷேகம் பெற்றவரை மாத்திரமல்ல அக்கான்னா, அபிஷேகம் பண்ணுகிறவனாய். உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன? கத்தியோ இல்ல அடுத்தனை கொல்லணும் அப்படிப்பட்ட கத்தியெல்லாம் வேண்டாம். அபிஷேக தைலம் இருக்கட்டும். ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிற கைகளாய், லட்சங்களுக்கு கொடுக்கிற கைகளாய், லட்சங்களை அபிஷேகம் பண்ணுகிற கைகளாய், லட்சங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிற கைகளாய், பல லட்சங்கள் உங்கள் கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கட்டுமே, ஆசீர்வதிக்கப்படட்டுமே. சொல்லட்டும், அவர் கை தொட்டா போதும், அவர் கை நீட்டி ஜெபித்தால் போதும். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும்படிக்கு வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த கைகளை நீட்டி நான் யாரெல்லாம் அட்டென்ட் பண்றீங்களோ உங்களுக்கு நேரம் இந்த கரங்களை கத்த நீட்டி ஜெபிக்க சொல்கிறார். இது ஒரு அபிஷேக தைலம். வீட்டின் மேல், குடும்பத்தின் மேல், ஒவ்வொரு சிரசின் மேல் கத்தர் ஊற்றுவாராக. சொல்லும் பொழுது வியாதி நீங்குது,
கட்டுகள் உடைகிறது. மந்திர கட்டு, சூனிய கட்டை கத்தர் உடை தெரிகிறார். செய்வினைகள் முடிக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்கு மேல சுத்திட்டு இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை உடை தெரிகிறார். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இஸ் a time of healing. This is the time of deliverance. பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக. உலகம் தெய்வங்கள் அபிஷேகம் அணுகிறது. நம் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு இழந்த இயேசு தம்முடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி அலங்கரித்து உயர்த்தி வைக்கிறார். Take this prophetic word. நாளில் பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களே சேஷித்த விதமாய் அபிஷேகம் பண்ணுகிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் முறிந்தது. Amen, amen. God bless you.